இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 சுற்றுப் போட்டி நடைபெறுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். நந்தா, சென்னை சேப்பாக்கம் மைதானம் ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் இந்திய அணி முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய 2 போட்டிகளிலும் வால்வா சாவா என்ற நிலையில் இந்திய அணி பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய போட்டியில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி நிச்சயமாக ஒரு வெற்றி இலக்கை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு போட்டியாகத்தான் இருக்கும். 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். மைதானம் முழுவதுமே எந்த பக்கம் திரும்பினாலும் இந்திய அணி ஜெர்சி அணிந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் தான். ஜிம்பாப்வே அணியை விட இந்திய அணியினுடைய ரசிகர்கள் ஒரு இந்திய அணியினுடைய கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை எப்படி இருக்கும் இன்னைக்கு மேட்ச்? இந்தியா தான் ஜெயிக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியா மட்டும் தான் ஜெயிக்கும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இந்த ஜிம்பாப்வே மேட்ச் அடிச்சாங்கன்னா இதோட வெஸ்ட் இண்டீஸ் தான் அச்சு ஓட விட்டு செமிஃபைனலுக்குள்ள போறோம்டா. ஓகே, சூப்பர். நிச்சயமா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் சிஎம் எடப்பாடி பழனிசாமி ப்ரோ. நிச்சயமா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சினுடைய ரிசல்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றதன் காரணமாக இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த போட்டியில எப்படியாவது வெற்றி பெற்றால் மட்டுமே போதும். அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. ஸோ இன்னைக்கு வெற்றி பெற்றால் மட்டுமே நம்ம அடுத்த போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறக்கூடிய போட்டி ஒரு வால்வா சவா போட்டியாக இருக்கும். எனவே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியை பார்ப்பதற்கு 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். இதற்கு முன்பே கிட்டத்தட்ட 6 போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. அதிகபட்சமாகவே 20,000 ரசிகர்கள் இங்கு கூடியிருந்தாங்க. மற்ற நாட்டு அணிகள் விளையாடக்கூடிய போட்டிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இந்திய அணி விளையாடக்கூடிய உலகக்கோப்பை போட்டியில் முதல் போட்டி சேப்பாக்கத்தில் நடைபெறுவதன் காரணமாக தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் சற்று உற்சாகத்தில் திளைத்திருக்கிறார்கள் என்றுதான் இங்கு பார்த்து உணர முடிகிறது. நந்தா, இரு அணிகளிலும் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆடும் லெவலின் பலவீனங்கள் என்ன? இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு சாதகங்கள் இருக்குது? நிச்சயமா ஜிம்பாப்வே அணியை ஒப்பிடும் பொழுது இந்திய அணி சற்று கூடுதல் பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஜிம்பாப்வே அணி லீக் சுற்று போட்டிகளில் அனைத்து போட்டிகளிலுமே வெற்றியை வசப்படுத்தி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. ஆஸ்திரேலிய அணியை எல்லாம் வீழ்த்தி இந்த சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. எனவே ஜிம்பாப்வே அணிதானே என்று குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அணியினுடைய கேப்டன் ஆல்ரவுண்டர் ரசா ஒரு அபாரமான ஒரு ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி வருகிறார். உலக தரவரிசையில் நம்பர் 1 இடத்திலும் அந்த அணியினுடைய கேப்டன் இருக்கிறார். எனவே அவர்களை எதிர்த்து விளையாடுவதில் சற்று நமக்கு சின்ன அணிதானே என்று நினைத்துவிட முடியாது. இன்றைய போட்டியில் இந்திய அணியிலும் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொந்த மைதானத்தில் வருண் சக்கரவர்த்தி இன்றைய போட்டியில் விளையாடுவதன் காரணமாக ஒரு கூடுதல் பலம் இருக்கும் என்றுதான் எடுத்துக்கொள்ளலாம். இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பாக 6 மணிக்கு அனிருத் இசை நிகழ்ச்சியும் தற்பொழுது இங்க சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மைதானம் முழுவதுமே ஒரு ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல ஒரு திருவிழா கோலம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் நீல நிற ஜெர்சியில தான் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. நிச்சயமா இன்னைக்கு இந்திய அணியில் பந்துவீச்சு ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானமாக பார்க்கப்பட்டாலும் லீக் போட்டிகளில் 150 ரன்கள் சராசரியாக அடித்திருக்கிறார்கள். எனவே அதிக ரன் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இந்திய பந்து வீச்சாளர்களில் பும்ரா, ஹர்தீப் சிங் ஒரு கூடுதல் பலம் சேர்ப்பார்கள். சுழற்பந்து வீச்சில் நம்ம சொந்த மைதானத்தில் விளையாடக்கூடிய வருண் சக்கரவர்த்தி இந்திய அணியின் வெற்றி வாய்ப்புக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.